ஹாய் கைஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போனா நம்ம சோகில் ஃபிஷ்ஷோட தான் சின்ன அப்டேட். ஏற்கனவே சோகில் ஃபிஷ்ஷை பத்தி பேசியிருப்பேன். சோகில் ஃபிஷ் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு டேங்க் ஃபேமிலி, பட் அது ரொம்ப ஒரு அக்ரெசிவ். அது எப்படி நான் சொல்றேன்னா, அவன் சைஸ்ல இருந்தா அவன் போய் டிஃபெண்ட் பண்ணுவான் தவிர அவன் மன்னிச்சு விட்டா மட்டும் தான் உண்டு. அடிக்கணும்னு நினைச்சா அவன் அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவான். பட் மோஸ்ட்லி அவன் போய் டார்கெட் பண்ணி அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஏத்த தகுதியான ஆளு அடிச்சா திருப்பி அடிப்பான், நான் மட்டும் தான் அடிப்பான். அந்த மாதிரி கேரக்டரான ஃபிஷ் ஷோஹெல் டேங்க். பட் ரொம்ப கிளாசிக்கான ஃபிஷ் ஷோஹெல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் கலெக்ஷன். அதே மாதிரி அது கொஞ்சம் நல்லாவே நம்ம கிட்ட பழகும். நீங்க ஸ்க்ரப்பர் வச்சு கிளீன் பண்ணா ஃப்ளோரான் மாதிரி வர்றது இப்போ கூட பாருங்களேன், நம்ம பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பான். காரணம் என்ன, ஃபீட் பண்ணுவானோ இல்ல என்ன சுத்தி இருப்பான், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிவ், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். நீங்க ஒரு டேங்கே ஒரு 20 வாட்டி சுத்தி வந்துடும் நம்ம ஒரு வாட்டி ஃபீட் பண்றதுக்குள்ள. அந்த மாதிரி கேரக்டரான ஃபிஷ் ஷோஹெல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப கிளாசிக்கான ஃபிஷ். இதே மாதிரி வந்து ஷோஹெல் டேங்க் மாதிரியே வந்து இன்னொன்று வந்து என்னன்னா சர்ஜன் டேங்க் ஒன்று இருக்கு, கிளவுன் சர்ஜன் சொல்லுவாங்க. இதே மாதிரி இருக்கும், பட் அது இந்தியன் ஃபிஷ். அவனும் இதே மாதிரி இருப்பான். பட் அவன் வந்து நம்ம டேங்க்ல வந்து ஃபீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது கடல்ல ஆல்கே தான் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கும். ஷோஹெல் டேங்க் அப்படி இல்லை, நம்ம டேங்க்ல நல்லா மெச்சூர்ட் ஆகும். பட் இப்போ வரைக்கும் கிளவுன் சர்ஜனுமே வந்து ஃபீடிங் கண்டிஷன் நம்ம ட்ரெயின் பண்ணி மாத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஷோஹெல் மாதிரி இருக்க கிளவுன் சர்ஜனையும் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்க பாருங்க. கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போனோம், ஷோஹெல் கட் பண்ணிடு.